ரொம்ப நாள் ஆச்சு பேக்கிங் சைடெல்லாம் போய். நேற்று வந்து ஃபேமிலி பீஸா ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். நல்ல சுட சுட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடையில் கூட இந்த மாதிரி கிடைச்சிருக்காது. வீட்லயே ரெட் சாஸ் ஒயிட் சாஸ் ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சாஸ்க்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீஸா சாஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். பீஸாக்கு போடுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சாச்சு. கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, பன்னீர் போட்டு பண்ண போகிறேன். பன்னீர்லேயே லைட்டாக மசாலா தடவி அதையும் ஊற வச்சாச்சு. இது வந்து மாவு மதியானமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈஸ்ட் எல்லாம் போடாமல் மைதா மாவு, சோடா உப்பு, கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா சுகர் சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன். மதியானமே பிணைஞ்சு வச்சனால ஒரு ஹாஃப் டே நல்லா ஊறி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 2 பீஸாவா பண்ணலான்னு தான் பிளான்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு இன்னொன்று வேற பண்ணிட்டு மொத்தமாக ஒன்றா ஃபேமிலி பீஸாவா பண்ணிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு ட்ரேல பீஸா பேஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட் சாஸ் ஒயிட் சாஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அது கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதுக்கு மேலேயும் நிறைய சீஸ் போட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மாதிரி பீஸாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அகைன் 12 மினிட்ஸ்க்கு டைமிங் வச்சு பேக் பண்ணி எடுத்து சூப்பராக வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பீஸா பண்ணியிருந்தேன். நல்லா வெந்திருக்குமா என்னமோ தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து சுத்திலும் எடுத்து பார்த்தேன். சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. ஃபேமிலியோட உட்காந்து நைட் டின்னரை வந்து நல்லா சாப்பிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.